தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஈரான் வர்சஸ் அமெரிக்கா. இந்த இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்குல்ல, இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஈரானில் வெளியாகி இருக்க நியூஸ் பேப்பர். அதில் ஹெட்லைன்ஸே பார்த்தீங்களா, பேஷன் எழுதியிருக்கல, அதை உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணுறேன். ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அமெரிக்கா எங்களை அடிக்கிற பட்சத்தில் திருப்பி அடிக்க நாங்கள் யோசிக்கலாம் மாட்டோங்கன்னா கண்டிப்பாக பெரிய அடியை கொடுப்போன்னு ஈரானில் வெளியாகிட்டு இருக்க பத்திரிகைகளில் தலையங்கமாகவே செய்திகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் அதே ஈரானை சேர்ந்த நியூஸ் பேப்பர் தான். ட்ரம்ப்பை எப்படி சித்தரிச்சிருக்காங்க தெரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்த ஈரான் ஊடகமும் சரி, பத்திரிகையும் சரி, அங்கே இருக்க அரசும் சரி, ட்ரம்ப் மேலே எவ்வளோ கடுப்பில் இருக்கான்னு லிட்டராக இதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இப்போ பியூட்டிஃபுல் பிக்கெஸ்ட் ஆமடா இந்த ஈரானுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றாரு. இன்னும் த்ரெட் பண்ணிட்டு தான் இருக்காரு. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இதே ட்ரம்ப் தான் சொன்னார், நாம் அந்த ஆர்மடாவெலாம் வச்சு எல்லாம் அடிக்க காத்துட்டு தான் இருக்கோம், ஆனால் ஈரான் நம்மகிட்ட திரும்ப பேச ட்ரை பண்ணுறாங்க, டீல் போடலாமான்னு கேட்குறாங்க, பார்ப்போம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம் அப்படின்னு அவர் இப்போ சொல்லியிருக்காரு. இதே ட்ரம்ப் தான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கட்சி காலி பண்ணதான் வேலைக்காக அதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஈரான் உண்மையிலேயே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது எங்களை அடிச்சிடாதீங்க அப்படின்னு பயந்துருக்கோன்னு நினைக்கிறீங்களா? சரி, ரைட்டு விடுங்க. ஈரான் இப்போ ஒரு சிமுலேட்டட் வீடியோ ஒன்றத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அதோட பர்பஸ் என்ன தெரியுமா, ப்ரொபகண்டா பேஸ் பண்ணி இது போல் இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் இந்த பெரிய போர்க்கப்பலை ஈரானு கிட்ட வர வச்சு அதை ஆர்மடா அது இதுன்னு சொல்லி நீங்கள் பில்டப் பண்ணி இதை வச்சு எங்களை அடிக்கணும்னு சொல்லி த்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, நீ எங்களை அடிக்க இங்கே வர அப்படின்னு அந்த கப்பல் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களோட ஃபட்டா பேலிஸ்டிக் மிசைல் இருக்குல்ல, அதை வச்சு எப்படி அந்த கப்பலை அடிச்சு காலி பண்ணுவோம், இதை தெரிஞ்சுக்கணுமா, இந்த வீடியோ பாரு அப்படின்ட்டு நம்ம லிங்கை கொடுக்குற மாதிரியே ஈரான் இந்த லிங்கை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை இப்போ நீங்களே பாருங்கள். ஈரானுக்கு ஒன்று அப்படின்னா ப்ராக்சிஸ்லாம் சேர்ந்து வந்துடுவாங்கல்ல. இப்போ அந்த ப்ராக்சிஸ்லாம் புதுசாக அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெஷ் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுமே. ஆனால் அவங்க ஸ்டாண்டை தெளிவாக எடுத்துட்டாங்க. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஈரானுக்கு அப்படின்னா தம்பிங்க நாங்கள் வந்து நிப்போன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இதில் முதல்ல ஹெஸ்புல்லா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் மேலே யாராவது போர் தொடுத்தீங்க அப்படின்னா, யாராவது அமெரிக்கா தான் போர் தொடுத்தீங்க அப்படின்னா இது இந்த பிராந்தியம் முழுக்க போரா மாறிடும் பார்த்துங்க அப்படின்றாங்க. புரியலையா மக்களே? இப்போ அமெரிக்கா ஈரான் மேலே வார டிக்ளேர் பண்ணிடுச்சுன்னு வைங்க, இந்த ஹெஸ்புல்லா இஸ்ரேல் அடிக்கும், இன்னும் சுற்றி அமெரிக்காவோட நட்பு நாடுகள் எது இருக்கோ அதை கை வைக்க ஆரம்பிக்கும். அங்கே 4-5 ஏவுகணை ஏவி விட்டாலும் முடிஞ்சு போயிடுச்சு. அங்கே இருக்க மக்கள் பேனிக் ஆகிறதுக்கு, ஒட்டுமொத்த ரீஜனும் பேனிக் ஆகிறதுக்கு ஹெஸ்புல்லா அதான் சொல்லுது. ஹூதிஸ் அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த ரெட் சி காரிடாரில் உங்களோட கப்பல் நாங்கள் எதை பார்த்தாலும் சரி அடிச்சு தூக்கிடுவோம், இதுக்கப்புறம் தைரியமாக இருந்தால் கை வைங்க ஈரான் மேலே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இவங்களை தாண்டி இந்த ஈராக்கில் இருக்கிற ஈரான் ஆதரவு அமைப்புகள் இருக்குல்ல,
அங்கே இருக்க சிமிலர் ப்ராக்சிஸு அவங்க சொல்கிற விஷயம், ஈரானை யாராவது தொட்டிங்க அப்படின்னா அது உலகளாவிய பெரிய போராக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். பார்த்துங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்னு அவங்க ஒரு பக்கம். இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா ஈரானை அடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஓகே ரைட்டு. இந்த ஹூதிஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட்டை விட்ட கையோடு ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் கப்பல் ஒன்று தக 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 தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எரிஞ்சிட்டு இருக்க காட்சிகள் உள்ளே இருக்குது. அந்த வீடியோக்கு என்ன நம்ம கேப்ஷன் கொடுத்துருக்காங்க, கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. விரைவில் விரைவில் நீங்கள் பார்க்க போறீங்கன்ற மாதிரி தான் அதுக்கான அர்த்தம். அதாவது ஈரான் மேலே அமெரிக்கா கை வச்சுது அப்படின்னா இந்த யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் இருக்குல்ல, போர்க்கப்பல், அதை வார் மிஷன் கூட நாங்கள் பார்க்க மாட்டோம், அச்சு காலி பண்ணி இது போல் எரிய விட்டுருவோன்னு ஹூதிஸ் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. ஐஆர்ஜிசி, ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோர், இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்களோட ஃப்ரெஷ் ஸ்டேட்மெண்ட்டில், நம்மளோட பக்கத்து நாடுகள்லாம் இருக்கீங்களா, நீங்கள்லாம் எப்போவுமே எங்களுக்கு நண்பர்கள் தான், உங்களை நாங்கள் எப்போவுமே பகைவர்களாக பார்த்ததே இல்லை. ஆனால் உங்களோட வான்பரப்பையோ உங்களோட கடல் பரப்பையோ உங்களோட நிலப்பரப்பையோ எங்களை அடிக்கிறதுக்காக யாரா வராங்கன்ட்டு அவங்க பயன்படுத்த விட்டீங்க மாவனை, நீங்கள் எங்கள் எதிரி தான். நாங்கள் அப்போ சும்மா அவங்கள பழைய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம், உங்களையும் எங்களோட பகைவர்கள் பட்டியலை சேர்த்துருவோன்னு ஐஆர்ஜிசி டைரெக்டாக வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த வார்னிங் வெளியான கையோடு என்ன தெரியுமா நடந்திருக்கு, சவுதி அரேபியா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இந்த பாருங்க அமெரிக்கா, நாம் நட்போடு தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எங்களோட வான்பரப்பு அப்புறம் தரைப்பரப்பு அப்புறம் அந்த நீர்ப்பரப்பு இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ஈரானை எதனா பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு எங்ககிட்ட ஹெல்ப்லாம் கேட்டதை நாங்கள் பண்ண மாட்டோம்ட்டாங்க. இதுக்கு முன்னாடியே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இதே ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. இப்போ சவுதியும் விட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ரைட்டு, சவுதி ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு நோ நிடிச்சு, யுஏஇயும் நோ சொல்லிடுச்சு. இதை தாண்டி எஸ் சொல்கிற தைரியம் வேறு யாருக்கு இருக்க போகுது பாப்போம் அப்படின்ட்டு கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரான் என்ன பண்ணியிருக்கு, நோட்டாமல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் நோட்டீஸ் டு ஏர்மேன். இந்த விமானப்படை சார்ந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் ஏர்மேன்னு சொல்கிறாங்க. என்னவாமா, ஏர் நேவிகேஷன் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தயாராகுங்கன்னு சொல்லியிருக்காங்க. லைவ் ஃபயர் மிலிட்ரி ஆக்டிவிட்டியை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஒரு 3 நாட்கள் வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டி நடக்கும். அதனால் எல்லாரும் கலந்துக்குங்க. நம்மளோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அருகில் தான் நாம் இந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபட போகிறோன்னு அவங்க அந்த நோட்டாமல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ நம்ம வரைய எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 5 நாட்டிக்கல் மைல்ஸுங்க ரேடியஸு. இதை உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் சொன்னால் ஈஸியாக புரியும், மேன் கிலோமீட்டர்ஸ். அந்த ரேடியஸ்குள்ளே தான் இவங்க இந்த ஒரு பெரிய ஆக்டிவிட்டியை பண்ண போகிறாங்களாம். அதாவது அமெரிக்கா, நீங்கள் எதை வச்சு எங்களை அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒருவேளை அடிக்கிறீங்க ஃபியூச்சர் அப்படின்னா எதை வச்சு அடிக்கிறதா சரி, எங்ககிட்ட இருக்க விமானப்படையோட பலம் உங்களை ஈஸியாக சமாளிச்சிடும். இதைத்தான் அவங்க நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாங்க. ஈரான் நெத்தன்யாகு என்ன இவ்வளோ இஷ்யூ பெருசாக மாறிட்டு இருக்கு, இஸ்ரேல் என்ட்ரி கொடுக்காம இருக்கேன்னு நினச்சேன், கொடுத்துட்டாங்க. நெத்தன்யாகுக்கு இப்போ பெரிய பயம் என்ன தெரியுமா, அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா மேலே பாம்பு போட முடியாமல் ஈரான் திரும்ப நம்ம மேலே பாம்பு போட்டு தொலைச்சிட போதுன்னு அவருக்கு ஒரு பிரச்சனை. ஆனால் இஸ்ரேலுக்கு இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நல்லது. ஒருவேளை இஸ்ரேல் மேலே மட்டும் அமெரிக்கா மேலே கோவத்தில் ஈரான் பாம்பு போட்டுருச்சு அப்படின்னா இஸ்ரேலை ஏற்கனவே அமெரிக்கா அப்படி தாங்கி பிடிக்கும். இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக தாங்கி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈரானை ஒற்றுமுறை தான் நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம்னு சபதம் எடுத்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அமெரிக்கா, அதோட நோக்கி போகலாம். நெத்தன்யாகு இப்போ என்ன சொல்கிறாரு, ஒருவேளை ஈரான் மட்டும் எங்கள் மேலே கை வச்சுதுன்னா ஒரு மிசைல் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து விழுந்துச்சு ஈரானோடது, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இது வரைக்கும் ஈரான் வரலாற்றே இல்லாத அளவுக்கு பெரிய அடியை வாங்குவீங்க. எங்களோட ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டி அந்த அடியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவர் ஈரானை த்ரெட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப்புக்கும் மேக்ரானுக்கும் இடையில 7ஆம் பொருத்தமாக போய்கிட்டு இருக்கா. அதாவது மேக்ரானை ஒரு முறை ட்ரம்ப் வராருன்ற ஒரே காரணத்துக்காக ரோடை பிளாக் பண்ணி அவரை நிற்க வச்சுருந்தான் நடு ரோட்டில், பிரான்ஸோட அதிபரை. இதுக்கப்புறம் அவர் கண்ணாடி போட்டுன்னு வந்தாப்புல ஒரு ஈவெண்ட்டுக்கு மேக்ரானு. அதை பார்த்துட்டு ட்ரம்ப் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சாரு. என்ன திரும்பிய பொன்னாடி மூஞ்சில் குத்திட்டாங்களா, கண்ணாடி போட்டு மறைகிறீங்களா அப்படின்னா ஏதேதோ பேச ஆரம்பிச்சாப்புல. அதுவும் இல்லாமல் காசா இஷ்யூவில் 2 நாடுகளுக்கு இடையில பெரிய ஒரு பஞ்சாயத்தே போச்சு, அமெரிக்காவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில. யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட்லையும் மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. குறிப்பாக நேட்டோ விஷயத்தில் பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு கிரீன்லாந்தில் அது பெருசாக பூமா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அடுத்த பிரச்சனைக்கு ஃப்ரான்ஸ் அமெரிக்கா வம்படியாக வான் கூப்பிட்ற மாதிரி இருக்குங்க. என்னன்னா, இந்த ஐஆர்ஜிசி இருக்குல்ல, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஈரானியன் ரெவல்யூஷனரி காட் கோர். ஈரானை காத்துக்கிட்டு இருக்க முப்படைகள் ஒரு பக்கம் இருக்குனாக்கா, இந்த ஐஆர்ஜிசி ஈரானோட ரெஜிமை காக்கிற ஒரு பெரிய படையாக இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஐஆர்ஜிசியை பயங்கரவாத அமைப்பு அப்படின்னு பிரகடனப்படுத்தணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டாங்க. அதில் அமெரிக்கா சார்புள்ள பல நாடுகள் ஓகேன்னு சம்மதமும் தெரிவிச்சாச்சு. ஆனால் ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, அவங்க இப்போ முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க லிட்டரலாக, இது இல்லை இப்போதைக்கு வேண்டாமே அப்படின்றப்ப அவங்க பேசுகிறாங்க. என்ன அப்புறம் இந்தளவுக்கு மனமாற்றம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஃப்ரான்ஸோட சிட்டிசன்ஸ், இந்த எம்பசி சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க பண ஸ்டாஃபு, அவங்க இன்னும் நாடு திரும்பல போல இருக்குது. அது வரைக்கும் அவங்க இப்படி ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க போல இருக்குது.
ஆனால் இது போல ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ரான்ஸ் விட்டுருக்குன்ற விஷயம் தெரிஞ்சாலே அமெரிக்கா சும்மாவா இருக்கும், சூடு கொள்ளாது. இதுக்கப்புறம் ட்ரம்ப் இதை பற்றி என்ன பேச போகிறாரோ. அவெஞ்சர் கிளாஸ் மைன் கவுண்டர் மிஷன் வார்ஷிப்ஸ் இருக்குல்ல, அமெரிக்காவுக்கு சொந்தமானது. அதான் இந்த வார்ஷிப்ஸோட வேலையை என்னன்னா, நிலங்கள் சார்ந்து கண்ணுவெடி வைக்கப்படுதுல, இதை விட்டுருங்க, நீர் சார்ந்து இதே போல வைப்பாங்க. ஓகேவா, இதை ஃபுல்லாக அப்புறப்படுத்துறது தான் இதோட வேலை. இதை அமெரிக்கா சத்தமில்லாமல் அப்படியே விட்ரா பண்ணியிருக்காங்க. 4 வார்ஷிப்ஸ், இது போல் 4 வார்ஷிப்ஸ் எங்கே மிடில் ஈஸ்ட்ல இருந்து. எதுக்கு இந்த நேரத்தில் இதை நீங்கள் விட்ரா பண்ணீங்க? இப்படி பண்ணுறதுனால அந்த இடத்துல நிறைய மைண்ட்ஸ் வந்துருமே, ஏற்கனவே கிளியர் பண்ணப்படாத மைண்ட்ஸ் தான் அங்கேயே இருக்குமே, அது பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும். அது இதுன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஒரு மூவ் பண்ணதுன்னா சாதாரணமாக இருக்காது, ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இதை சத்தம் இல்லாமல் இந்த வேலையை பண்ணி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த யூஎன் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, யுனைடெட் நேஷன் இந்த கேள்வியை கேட்குறப்ப அதோட சீஃப் இருக்கார்ல, ஆண்டோனியோ கட்டரஸ், அவர் ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஐயோ, இது போல் கல்ஃபில் நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் சரியே இல்லைங்க, இந்த மிலிட்ரி பில்டப்லாம் பெருசாக போயிட்டு இருக்குல்ல கல்ஃபில், இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஐநாவை எல்லாரும் சேர்ந்து தானே உருவாக்குனாங்க. 2 உலகப் போர்கள் இந்த உலகம் பார்த்துருச்சு, 3வது உலகப் போரை இந்த உலகம் பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதா ஐநாவே. ஆனால் அதை வச்சுக்கிட்டதை எல்லாரும் எல்லா சண்டையும் போட்டுட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்தியா கூட பயங்கரமான தன்னோட கோபத்தை பதிவு பண்ணாங்க ஐநா மன்றத்தில். என்னங்க நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்ன்ற மாதிரிலாம் பல விஷயங்களை சொன்னாங்க. பிகாஸ் அவங்கள எதுவும் பண்ண முடியல ஐநாவால். யார் என்ன பஞ்சாயத்தை கொண்டு போனாலும் கரெக்டாக பண்ண முடியல. ஆனால் அமெரிக்கா ஒன்று நினச்சிதுன்னா அதை மட்டும் கரெக்டாக பண்ணுறதுக்கு எல்லாம் இசைவு கொடுத்துறாங்க. அது என்ன மாயமோ என்ன மந்திரமோ. ஸோ யூஎன் இருக்கிறதுக்கு இல்லாமே போயிடலாம். இதைத்தான் பல பேரும் மனசாதங்கப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் தொடர்ந்து ஒரு போரா பார்த்துக்கிட்டு இருக்கு. இது இவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். யூஎன்னும் எதுவும் பண்ண முடியல. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஈரானா அடிச்சிடுச்சு அப்படின்னா, ஏதோ அமெரிக்கா அடிச்சிடுச்சு அப்படின்னா அது மூலமா அமெரிக்கா எதையுமே சாதிக்காது. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா அவங்க பண்றது த்ரெட்டு. நியூக்ளியர் டீலுக்கு ஓகே சொல்லிடு, அவ்வளோதான். முடிஞ்சா ரெஜிமை சேஞ்ச் பண்ணுறது தான் நான் அதுக்கப்புறம் சொல்கிறோம். மற்றபடி எதனா பண்ணாலும் அச்சுறு மிரட்டுறாங்களே, இது த்ரெட்டு மட்டும்தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும், ஈரான் மேலே கை வச்சா அதுக்கப்புறம் இவங்களோட நேச நாடுகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்கா நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் ஈரான் மேலே கை வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரு கண்டா? ஈரான் மேலே டைம் பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது உண்மைதான். ஆனால் அமெரிக்கா அந்த மூவை மட்டும் பண்ணிட்டாங்க. வெனிசுவேலாவில் ஈஸியாரிங் அடித்த மாதிரி ஈரானில் எதனா ட்ரை பண்ணிட்டாங்க, அது பெரிய பூகம்பத்தை கிரியேட் பண்ணிவிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரானை அமெரிக்கா தொட்டு பார்த்துருமா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.